ராஜாதித்தன். அத்தியாயம் 27. ராமனைப் போல ஈழத்தில் போர் நடத்தி வென்றமையால் சங்கர ராம ராகவன் என்ற புகழ் பெயரும், பாண்டிய நாட்டை வென்று சோழத்தோடு இணைத்தமையால் இருமுடி சோழன் என்ற பட்டமும் பராந்தகர் பெற்றிருந்தார் என்பது ஆய்வாளர்களின் கருத்து. காலம் எவருக்காகவும் காத்திருப்பதில்லை என்பது போல அடுத்தடுத்த பணிகள் எல்லாம் அப்போதைய கவலைகளுக்காகவும் காத்திருப்பதில்லை. புவியின் சுழற்சி நிற்காமல் இயங்குவது போல வாழ்க்கையும் தனது ஓட்டத்தை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். என்றோ எது குறித்தோ பெரிதாய் கவலைப்பட்ட மனம் வேறொரு பொழுதில் அதை நினைக்கையில் எள்ளி நகையாடும். நிதர்சனம் என்ற ஒன்று உண்டெனில் அது நிகழ்காலம் என்ற ஒன்றே ஆகும். தன் எதிரே வந்திருக்கும் இளவரசன் அரிஞ்சயனை கண்டவுடன் முகம் மலர்ந்தான் வெள்ளங்குமரன். வரவேண்டும் இளவரசே, தங்களின் வரவானது இந்த யுத்த பூமியினை குளிர்விக்கட்டும் என்றான் வெள்ளங்குமரன் புன்னகையோடு. இது என்ன அண்ணா புது பழக்கம்? வழக்கம் போல என்னை தம்பி என்று உரிமையோடு அழையுங்களேன் என்றான் அரிஞ்சயன். அது எப்படி இளவரசே? படைகளின் ஒரு பிரிவினை நிர்வகிக்க வந்திருக்கும் சோழ தேசத்தின் இளவரசனை ஒரு தளபதியான நான் எப்படி உரிமை கொண்டாட முடியும் கேட்டான் வெள்ளங்குமரன் வேண்டுமென்றே. அண்ணா, மீண்டும் ஒருமுறை இதுபோல பேசினால் நான் இப்போதே திரும்பி சென்று விடுவேன். சிறு வயதிலிருந்து உங்கள் கண் முன்பு வளர்ந்தவன் நான். உங்களோடு வாழ் பயிற்சி பெற்றவன். ராஜாதித்தரை போலவே எனக்கு நீங்களும் ஒரு அண்ணன் தான். நீங்கள் தான் இங்கிருக்கிறீர்கள், உங்களோடு தான் பயணிக்கப் போகிறேன் என்று அறிந்தவுடன் எல்லையில்லா மகிழ்ச்சியோடு நான் வந்திருக்கிறேன். இன்னொரு விஷயம், என்னை படைகளை நிர்வகிக்க அனுப்பவில்லை. அவற்றினை எப்படி நிர்வகிப்பது என்பது பற்றி உங்களிடம் தெரிந்து கொண்டு பயிற்சி பெற அனுப்பியுள்ளார்கள். எனவே தேவையில்லாமல் என்னை பரிகசிக்க முயற்சிக்காதீர்கள் என்றான் அரிஞ்சயன். நீ வந்திருப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி தம்பி எனக்கு. சரி வா, உள்ளே சென்று பேசலாம் என அருகில் அமைக்கப்பட்டிருந்த மரத்தாலான வீடு போன்ற தடுப்பு ஒன்றில் நுழைந்தான் வெள்ளங்குமரன். அங்கிருந்த இருக்கைகளில் அமர்ந்தனர் இருவரும். பிறகு சொல் தம்பி, மாமன்னர் எப்படியுள்ளார்? இளவரசர் கண்டரன் நலம்தானே? எல்லோரும் நலம்தான் அண்ணா. நீங்கள் ஏன் இப்படி உருக்குலைந்து போய் உள்ளீர்கள்? கண்களில் எப்போதும் காணும் பளபளப்பும் உற்சாகமும் இருக்கும் இடமே தெரியவில்லையே. சேரத்தில் சில நாள் கிடைத்ததை தின்று மனம் போன போக்கில் இருந்ததன் விளைவு. நாடு திரும்பியவுடன் இங்கு வந்துவிட்டேன். இந்த ஏரி பணியினை தொடங்கிய நாள் முதல் உறக்கம் என்பதே இல்லாமல் போய்விட்டது. நானே கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். எதற்காக இந்த ஏரி அமைக்கும் பணி தற்போது? படை வீரர்களுக்கு வேலை ஏதும் இல்லை என்றா இப்பணியை துவங்கி உள்ளீர்கள்? போர் மேகங்கள் எப்போது சூழுமோ என்று கணிக்கவே முடியாத இந்த நேரத்தில்? இதே கேள்விகளைத்தான் நானும் கேட்டிருந்தேன் உன் தமையன் ராஜாதித்தனிடத்தில். ஏரி பணியினை முழுமையாக விரைந்து முடித்து வை, பிறகு வந்து சொல்கிறேன் என்று கூறி சென்றுள்ளான் வானகப்பாடிக்கு. வீணாக போய் கடலில் கலக்கும் நீரினை சுற்றி இருக்கும் பல ஊர்களுக்கு நீர் ஆதாரமாக மாற்றுவது என்பது அரும்பணிதான். அதை நான் மறுக்கவில்லை. அதே சமயம் சூழ்நிலையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அல்லவா? ஆம் தம்பி, இப்பணி முடியும் வரை போர் வராது என்று உறுதியோடு சொல்லிவிட்டு போயிருக்கிறான் ராஜாதித்தன். எதன் அடிப்படையிலாம்? இன்னும் சில தினங்களில் திரும்ப வருவான். அப்போது நீயே கேட்டுக்கொள். இப்போதைக்கு நடக்கும் பணிகளை சற்று பார்வையிட்டு வரலாம் வா. நீ இங்கு வந்திருப்பது நமது வீரர்களுக்கு தனி உற்சாகத்தை கொடுக்கும் என்ற வெள்ளங்குமரன் அரிஞ்சயனை கைப்பிடித்து அழைத்து கொண்டு நடந்தான். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மண் வாரப்பட்டு நீண்ட பெரும் பள்ளமாக காட்சியளித்தது அந்த பகுதி. இத்தனை பெரிய ஏரியா என தனக்குள்ளேயே திகைத்தான் அரிஞ்சயன். ஒரு தடவை இந்த ஏரியானது நிரம்பிவிட்டால் சுற்றி இருக்கும் கிராமங்களின் நிலங்களுக்கு குறைந்தபட்சம் 2 பருவத்துக்கு நீர்வரத்து இருந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொண்டான். காலங்கள் பல கடந்தாலும் தன் தமையனின் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கும் இந்த வீர நாராயண ஏரி என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. என்ன தம்பி, பேச்செழுந்து நிற்கிறாய்? ஆரம்பத்தில் நானும் உன்னை போலத்தான் அசைய மறந்து நின்றிருந்தேன். இது சாத்தியமா என்று கூட தோன்றியது அப்போது. உன் தமையன்தான் விடாப்பிடியாக இதை ஆரம்பித்து இதோ பாதி வேலையை முடித்திருக்கிறோம். மேற்கு புறமாக குறைந்தது 15 மதகுகளும் கிழக்கே 5 மதகுகளும் தேவைப்படும் என கணக்கிட்டுள்ளார்கள். முழுவதுமாக நீர் நிரம்பிய பிறகு இதனை பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அலைகளற்ற ஒரு சமுத்திரமாகத்தான் இது தெரியும் என உற்சாகமாக கூறினான் வெள்ளங்குமரன். ஆம் அண்ணா, சற்று கற்பனை செய்து பார்த்தாலே போதும். இதன் அழகும் பிரம்மாண்டமும் கண்களை கட்டி போட்டுவிடும். கோயில் வேலைகள் தொடங்கிவிட்டனவா அண்ணா? ஆரம்பமாகும் இடத்தில் சிவன் கோவில் ஒன்று, முடிவடையும் இடத்தில் பெருமாள் கோயில் ஒன்று.
கூடவே பெண்ணை ஆற்றின் கரையோரம் ஆற்றுத்தளி கோயில் என்று வேலைகள் தொடங்கப்பட்டு விட்டன தம்பி என்றான் வெள்ளங்குமரன். தந்தையின் பெயரால் கோயில் என்று கேள்விப்பட்டேனே வரும் வழியில். ஆம், பெருமாள் கோயிலுக்கு வீரநாராயண பெருமாள் என மாமன்னரின் புகழ் பெயரினையும் சேர்த்து வைக்க கூறி ராஜாதித்தனின் உத்தரவு. இந்த ஏரிக்கும் வீரநாராயண ஏரி என்று அவருடைய பெயரையே தாங்கி இருக்கும். சிவன் கோவிலுக்குத்தான் நான் ஒரு பெயரை யோசித்து வைத்துள்ளேன். ராஜாதித்தன் வந்தவுடன் தான் கேட்க வேண்டும் என்றான் வெள்ளங்குமரன். அப்படி என்ன பெயரண்ணா? என்னிடம் முதலில் கூறக்கூடாதா கேட்டான் அரிஞ்சயன் ஆர்வமாக. உன்னிடம் கூறுவதில் தயக்கம் என்ன எனக்கு? இந்த பகுதிக்கே ராஜாதித்தபுரம் என உன் தமையனின் பெயரை முன்மொழிந்துள்ளார்கள் இந்த ஊர் மக்கள். இந்நிலையில் நாம் எடுப்பித்து கொண்டிருக்கும் சிவன் கோவிலுக்கு ராஜாதித்த ஈஸ்வரம் என பெயர் சூட்டலாம் என்பது என் எண்ணம் என்றான் வெள்ளங்குமரன். அருமையாக உள்ளது அண்ணா. ஏரியின் ஒரு பக்கம் தந்தை, மறுபக்கம் தமையனின் பெயர்களை தாங்கிய கோயில்கள் என இருபுறமும் பலத்த பாதுகாவலோடு இந்த வீரநாராயண ஏரி நினைக்கவே கொஞ்சம் கர்வமாகத்தான் உள்ளது அண்ணா என்றான் அரிஞ்சயன் நெகிழ்ச்சியோடு. இல்லை, இந்த பெயர் வேண்டாம் என பின்புறத்திலிருந்து ஒரு குரல் கேட்க சட்டென்று சற்று கோபத்தோடே திரும்பினர் இருவரும். அங்கே திருநாவலூரின் தலைமை சிவாச்சாரியார் நின்றிருந்தார். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? இந்த நாட்டின் இணை அரசனின் பெயரில் ஒரு கோயில் கட்டுவது கூடாதா என்ன கேட்டான் வெள்ளங்குமரன். அவன் குரலில் சற்று கோபம் கலந்தே இருந்தது. இல்லை தளபதியாரே, நான் கூற வருவது வேறு என்று சிவாச்சாரியார் முடிக்கும் முன்பு, வேறு என்ன சொல்ல வருகிறீர்கள் நீங்கள்? எடுத்தவுடன் இது வேண்டாம் என மறுக்கும் துணிவினை எவர் தந்தது ஐயா உங்களுக்கு என இடைமறித்து கேட்டான் அரிஞ்சயன். தம்பி யார் என தெரிந்து கொள்ளலாமா? ஏனெனில் சில விஷயங்களை எல்லோர் முன்னிலையிலும் கூறிவிட முடியாது. குறிப்பாக இந்த பெயர் வேண்டாம் என்று நான் கூறியதற்கான காரணத்தினை என்றார் சிவாச்சாரியார். சோழ நாட்டு மாமன்னர் பராந்தகரின் வீர மைந்தர்களில் ஒருவர் இவர். இளவரசர் அரிஞ்சயர். அதனால் நீங்கள் எதையும் தாராளமாக கூறலாம் என்றான் வெள்ளங்குமரன். வணக்கம் இளவரசே. தாங்கள் யார் என்பதை தற்போது அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி எனக்கு. எனது வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் சிவாச்சாரியார் பணிவோடு. முக்கிய விஷயங்களை அனாவசியமாக எவர் முன்பும் பேசிவிடுதல் தவறு என்ற தங்களின் பண்பு கவர்கிறது என்னை. இப்போதாவது சொல்லுங்கள், தமையனின் பெயரை ஏன் வைக்க வேண்டாம் என்று கூறுகிறீர்கள் கேட்டான் அரிஞ்சயன். தனித்த ஒரு அரசர் ஆவதற்கு முன்பு ஒரு இணை அரசரின் பெயரோ செயலோ அந்நாட்டின் அரசருக்கு இணையாக வைத்தல் கூடாது. அப்படி செய்தால் நன்மைகள் விளையாது என பெரியோர் பலர் கூற கேட்டதுண்டு. இங்கு வீரநாராயண பெருமாள் என அரசரின் பெயரை வைத்து கொண்டாடும் அதே நேரம் ராஜாதித்த ஈஸ்வரம் என இணை அரசரின் பெயரை சமமாக வைப்பது சரியென படவில்லை எனக்கு. இதனால் ஏதும் குறையாகிவிடக் கூடாதே என்ற கவலைதான் என்றார் சிவாச்சாரியார். அதை கேட்டவுடன் சேரத்தில் இதே விஷயத்தை கூறிய வாசுதேவ ஆச்சாரியார் நினைவுக்கு வந்தார் வெள்ளங்குமரனுக்கு. அதனாலேயே மன்னனாகும் வாய்ப்பு ராஜாதித்தனுக்கு கிட்டாது என்று அவர் கூறியதும் நினைவிற்கு வர தடுமாறி போனான் வெள்ளங்குமரன். எந்த ஒரு தவறுக்கும் வேதத்தில் நிவர்த்தி உண்டு என்பதை தாங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒருவேளை இப்பெயர் தவறென்று தெரிந்தால் அதற்குரிய நிபந்தங்களை யாகங்கள் மூலம், ஹோமங்கள் மூலம் உங்களை போன்றோர் செய்துவிட மாட்டீர்களா என்ன? அது மட்டுமின்றி இப்பெயர் வைத்ததால் தவறாகிவிடும் என்பதே இன்னும் உறுதியாகவில்லையே என கேட்டான் அரிஞ்சயன். நீங்கள் கூறுவதும் சரிதான் இளவரசே. பெயர் மட்டுமே எனில் நீங்கள் சொல்வது போல சரி செய்து விடலாம். கூடவே வரும் ஈஸ்வரத்தினை என்ன செய்ய முடியும் நம்மால் என்றார் சிவாச்சாரியார். புரியவில்லை ஐயா. மன்னர்களின் பெயரோடு இணைந்து ஈசனின் பெயரில் கோயில்கள் கட்டப்பட்டதில்லையா என்ன வேகமாக கேட்டான் அரிஞ்சயன். நீங்கள் இருவரும் சற்று கோபப்படாமல் நான் கூற வருவதை புரிந்து கொள்ளுங்கள். தங்கள் பாட்டனாரான ராஜாதித்த சோழருக்கு அவரது இயற்பெயரான கோதண்ட ராமன் என்ற பெயரோடு சேர்த்து கோதண்ட ராமேஸ்வரம் என்ற கோயிலை கட்டினாரே தங்கள் தந்தையும் மன்னருமான பராந்தகர். நினைவிருக்கிறதா இளவரசி என கேட்டார் சிவாச்சாரியார். ஆம், அதற்கென்ன? தம் தந்தையின் நினைவாக என் தந்தையால் அமைக்கப்பட்ட பள்ளிப்படை கோயில் அது என கூற ஆரம்பித்த அரிஞ்சயன் சட்டென்று நிறுத்தினான் தொடராமல். அவன் நிறுத்தியதற்கான காரணம் புரிந்து வெள்ளங்குமரனும் அவனை வெறித்து பார்த்தான். இருவரும் திரும்பி சிவாச்சாரியாரை நோக்கினார்கள். இப்போது உங்கள் இருவருக்குமே புரிந்திருக்கும். ஈஸ்வரம் என்ற பெயர் மன்னரின் பெயரோடு சேர்க்கப்படுவது பெரும்பாலும் பள்ளிப்படை கோயிலுக்குத்தான்.
நம் அன்பிற்குரிய ராஜாதித்தர் பெயரை எப்படி நாம் இதில் சேர்க்க இயலும்? மனதில் ஒரு உறுத்தல் வராதா நமக்கு? நாளை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் இதுதான் ஒருவேளை காரணமோ என்று நாம் துடிதுடித்து போய்விட மாட்டோமா? கேட்டார் சிவாச்சாரியார். பதில் கூற முடியாமல் மௌனமாக இருந்தனர் இருவரும். காக்கும் கடவுளான பெருமாளை குழந்தையாகவும் நண்பனாகவும் தாயாகவும் தந்தையாகவும் தோழனாகவும் எப்படி வேண்டுமானாலும் கொண்டாட முடியும் நம்மால். அதனால் அவர் தம் நாமத்தோடு எவரது பெயரையும் இணைத்து கொள்ளவும் முடியும். ஆனால் அழிக்கும் வல்லமையும் தன்னிடத்தே கொண்டிருக்கும் ஈசனை நாம் நினைத்தபடியெல்லாம் கொண்டாடிவிட இயலாது. நமக்கும் மேலிருக்கும் ஒரு ஒப்பில்லாத சக்தியாக மட்டுமே ஈசனை காண இயலும். ஈசனோடு அப்படியெல்லாம் விளையாட முடியாது இளவரசே. அப்படி இணைக்க வேண்டுமெனில் அமரத்துவம் பெற்றிருக்க வேண்டும், அல்லது அதற்கு இணையான சிவ தீட்சை அடைந்திருக்க வேண்டும். இல்லையேல் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பது பெரியோர்கள் வாக்கு. அதனால்தான் நான் வேண்டாம் என்று சொல்கிறேன் என்றார் சிவாச்சாரியார் உறுதியாக. புரிகிறது ஐயா. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ இதுதான் பெயர் என்று இங்கிருக்கும் அத்தனை படை வீரர்களிடமும் இந்த ஊர் மக்களிடமும் இப்பெயர் பரவிவிட்டது. அதற்கு நானும் ஒரு காரணம். தன் பெயரை கோவிலுக்கு வைக்க ராஜாதித்தன் ஒப்புக்கொள்ள மாட்டான் என்று எண்ணி அவனை சம்மதிக்க வைக்க படையினரிடமும் ஊர் மக்களிடமும் இப்பெயரை அறிமுகப்படுத்தியதே நான் தான். அவர்கள் கூறினால் ராஜாதித்தன் மறுக்க மாட்டான் என்ற எண்ணத்தில் இதனை செய்துவிட்டேன். இப்போது அவர்கள் அத்தனை பேரின் மனதினையும் மாற்றிவிட முடியுமா என்பதும் தெரியவில்லை. ஏற்கனவே ராஜாதித்த ஈஸ்வர கோவிலுக்கு கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலேயே கொடைகளும் நிபந்தங்களும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் நம் வீரர்கள் என உள்ளுக்குள் உறுத்தலோடு கூறினான் வெள்ளங்குமரன். இதற்காக எதற்கண்ணா கவலைப்படுகிறீர்கள்? தமையனார் வரட்டும், அவரிடமும் ஒரு வார்த்தை கேட்டு விடுவோம். மக்களின் நலனுக்காக இத்தனை பெரிய நீர் ஆதாரத்தினை உருவாக்கும் மகத்தான பணியை செய்திருக்கும் அவர் பெயரை இணைத்து கொள்வதில் இறையும் மகிழும். அதையும் தாண்டி இவ்வளவு மக்களின் விருப்பத்தினை ஏற்காமலா போய்விடும் இறை? அதனால் இப்போதைக்கு இது பற்றிய கவலையை தூக்கி எறியுங்கள். தவறாகும் எனில் இறைவனே அதனை மாற்றி விடுவான், நிகழ்வினையும் நடத்துவான் என்றான் அறிஞ்சயன். அதுவும் சரிதான். எதுவாயினும் ராஜாதித்தன் வரட்டும், அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம். ஒருவேளை அவன் மறுத்தால் வேறு பெயரை வைப்பதற்கான வழியையும் அவனே கண்டறிந்து விடுவான் என தனக்குள்ளேயே முடிவெடுத்தான் வெள்ளங்குமரன். நல்லது ஐயா, நீங்கள் கூறியதையும் மனதில் வைப்போம். இது பற்றி வேறு சில பெரியோர்களிடமும் கேட்டு கருத்தறிந்து பிறகு முடிவு செய்யலாம் என்ற வெள்ளங்குமரனையும் அருகிலிருந்த அறிஞ்சயனையும் வணங்கி விடைபெற்று கொண்டார் சிவாச்சாரியார். காலமானது கனத்த மௌனத்தில் மூழ்கி போக விதியானது வாய்விட்டு சிரிக்க ஆரம்பித்தது பலமாக. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 28. பராந்தக சோழரின் பட்டத்து அரசியாக கோக்கிழாநடிகள் என்பவர் இருந்தார். இவர் சேர மன்னரின் மகள் என்பதை உதயேந்திர செப்பேடுகள் உறுதி செய்கின்றன. இவரே ராஜாதித்தரின் தாயும் ஆவார். தஞ்சையின் வடதுபுறத்தே அமைந்திருந்த கருத்திட்டாங்குடி மகாதேவர் கோயிலில் இறை தரிசனத்தை முடித்துவிட்டு அங்கு பின்புறமாக இருந்த தோட்டத்தில் மெல்ல நடந்து கொண்டிருந்தார் மாமன்னர் பராந்தக சோழர். அவர் ஏதோ ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட அவரது பிரம்மராயர் அமைதியாக நின்று அவரையே கவனித்து கொண்டிருந்தார். பராந்தகரின் தந்தையான ராஜாதித்த சோழரின் காலத்திலிருந்தே சோழ அரசின் முக்கிய ஆலோசகராகவும் இன்றைய முதன்மை அமைச்சராகவும் இருக்கும் பிரம்மராயருக்கு அரசரின் ஒவ்வொரு அசைவிற்கும் பொருள் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதால் அமைதியாக காத்திருந்தார் தோட்டத்தின் ஒரு பகுதியில். ஒவ்வொரு பூவிலும் அமர்ந்துவிட்டு செல்லும் அழகியதோர் வண்ணத்து பூச்சியை தொடர்ந்து கொண்டிருந்தன பராந்தகரின் கண்கள். அமரும் அந்த குறைந்தபட்ச நேரத்துக்குள் என்னதான் செய்துவிட இயலும் என்ற எண்ணமானது தோன்ற, அதற்குமான ஒரு காரணத்தினை அறியாமலா படைத்திருப்பான் இறைவன் என்ற பதிலும் உள்ளூர ஓடியது. திரும்பியவர் சற்று தொலைவிலேயே பிரம்மராயர் நின்றிருப்பதை பார்த்து கை உயர்த்தி அழைத்தார். ஏன் அங்கேயே நின்று விட்டீர்கள்? தொடர்ந்து வரவேண்டியது தானே என்று கேட்டார் பராந்தகர். தொடர்வதால் தொல்லையாகிவிட போகிறது தங்களின் சிந்தனைக்கு என்பதால் தவிர்த்து விட்டேன் அரசே. உங்களையும் தனித்திருக்க விட்டேன் என்றார் பிரம்மராயர். தனிமை ஒரு மிகப்பெரிய வரம்தான். தன்னைத்தானே கேள்வியும் கேட்க வைக்கும், பதில் தெரியாது திணறவும் வைக்கும். செய்த தவறுகளை நம் கண் முன்னேயே காட்டி நிற்கும். அதனை எதிர்கொள்ளும் துணிவில்லாதவர்கள் தனிமையை கொடுமை என்பார்கள் என்றார் பராந்தகர். உண்மைதான் அரசே.
தனிமை கற்றுக் கொடுக்கும் விஷயங்களை தகப்பனாலும் கற்றுத்தர இயலாது என்பார்கள் என்றார் பிரம்மராயர். தகப்பன் என்று நீங்கள் கூறியவுடன்தான் மூத்தவன் ஞாபகம் வருகிறது. வானகப்பாடி சென்றவன் எப்போது திரும்புகிறானாம்? விரைவில் திரும்புவதாக தகவல். என் எண்ணப்படி இன்னும் ஒரு திங்களுக்குள். திருநாவலூரின் நிலை என்ன? அரிஞ்சயன் சென்று விட்டான் அல்லவா அவ்விடத்திற்கு? சென்று விட்டார் அரசே. ராஜாதித்தர் ஆரம்பித்த ஏரி பணிகள் துரிதமாக நடந்து கொண்டிருக்கின்றனவாம். இன்னும் 1-2 திங்களில் பணி முடிந்துவிடும் போல தெரிகிறது. ஆக இணையரசன் திரும்பி வரும் வேளையில் அவன் இட்ட பணி முடிந்திருக்கும் என்று சொல்லுங்கள். ஏறக்குறைய அப்படித்தான் அரசே. வீரநாராயண ஏரி என தங்களின் புகழ் பெயரால் அழைக்கப்படுமாம். கூடவே அதே பெயரில் பெருமாள் கோயில் ஒன்றும் இணையரசர் பெயரில் சிவன் கோயில் ஒன்றும் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று தகவல். நல்ல விஷயம்தான். எப்பணி செய்தாலும் இறைவனை முன்னிறுத்தி செய்வது ஆகச் சிறந்த விஷயம்தான். செய்யட்டும். மக்களுக்கான மகத்தான ஒரு பணியினை செய்திருக்கிறான் என் மைந்தன் என்ற பெருமையும் கிட்டும் எனக்கு. கட்டி கொண்டிருக்கும் சிவன் கோவிலுக்கு ராஜாதித்தரின் பெயர் சூட்டுவது சரிவருமா என தங்களின் கருத்தினையும் கேட்டிருக்கிறார் இளவரசர் அரிஞ்சயர் என்ற பிரம்மராயரை கேள்வியோடு நோக்கினார் பராந்தகர். ஏன், அதில் என்ன ஆலோசனை வேண்டியுள்ளது? அரசரின் பெயரால் செய்யப்படும் விஷயங்களில் அதற்கு இணையாக இளவரசர் பெயரையும் வைப்பது சரிவராது என சிலர் கருதுகிறார்களாம் என இழுத்தார் பிரம்மராயர். ராஜாதித்தன் தற்போது இளவரசன் அல்ல. எனக்கு இணையான அத்தனை அதிகாரங்களும் படைத்த இணை அரசன், நாளைய மன்னன். பாழ்பட்டு கிடந்த ஒரு இடத்தை செம்மைப்படுத்தி வீணாகி கொண்டிருந்த நீரை அதில் நிலைநிறுத்த முயல்பவன். அவன் பெயரால் இறைவனுக்கான ஒரு கோயில் அமைப்பதில் தவறேதும் இல்லை. எனக்கும் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. அதையே செய்ய சொன்னதாக உடன் தகவல் அனுப்பிவிடுங்கள் அரிஞ்சயனுக்கு. என் உத்தரவாகவே இதனை அறிவித்து விடுங்கள் என்றார் பராந்தகர் கோபமாக. அதற்கில்லை அரசே. தங்களது தந்தையின் பள்ளிப்படை கோயிலுக்கு கோதண்டராம ஈஸ்வரம் என்ற பெயரை சூட்டி தாங்கள் அமைத்திருப்பதால் என பிரம்மராயர் முடிக்கும் முன்பு, இது என்ன மடத்தனமான பேச்சு? எவருக்கு தோன்றியது இப்படியோர் தெளிவற்ற எண்ணம்? ஈஸ்வரம் என்றால் பள்ளிப்படை கோயிலாகத்தான் இருக்க வேண்டுமா? சோழ பேரரசினை நிலைநிறுத்துவதற்கு காரணமான திருப்புரம்பிய போர் வெற்றியினை சிறப்பிக்க அதற்கு அருள் புரிந்த திருப்புரம்பிய நாதருக்கு என் தந்தையான ராஜாதித்த சோழர் எடுப்பித்த கோவிலின் பெயர் என்ன? ராஜாதித்த ஈஸ்வரம் தானே. அது என்ன பள்ளிப்படை கோயிலா? அக்கோயிலை கட்டிய பின்தானே மாபெரும் வெற்றிகளை எல்லாம் பெற்றார் என் தந்தை. அப்படி இருக்கும் போது ராஜாதித்த ஈஸ்வரம் என ஒரு திருக்கோயிலின் இறைவனுக்கு பெயர் சூட்டுவதில் என்ன தவறு நேர்ந்துவிடப் போகிறது? தேவையற்ற இது போன்ற சிந்தனைகளை புறந்தள்ளுங்கள். இப்பெயர்தான் சூட்டப்பட வேண்டும் என்பதனை எனது கட்டளையாக அறிவித்து விடுங்கள் என்றார் பராந்தகர் கண்கள் சிவக்க. இதற்கு மேலும் இதை பற்றி பேசுவது சரிவராது என்பதையும் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளும் வழக்கம் பராந்தகருக்கு இல்லை என்பதையும் புரிந்து கொண்ட பிரம்மராயர் சட்டென்று பேச்சை திசை திருப்பினார். ராஷ்டிரகூடம் தயாராகி கொண்டிருக்கிறது அரசே. உள் வந்து தாக்க நினைக்கிறான் கிருஷ்ணன். அநேகமாக தொண்டை மண்டலத்தில்தான் களம் காணுவான் என்று தகவல். எதிர்பார்த்த ஒன்றுதான் இது. தொண்டை மண்டலமும் திருமுனைப்பாடி நாடும் தான் அவனது குறியாக இருக்கும். திருமுனைப்பாடி சிற்றரசனான ராமதேவனுக்கு ஏதாவது தகவல் அனுப்ப வேண்டுமா அரசே? ராஷ்டிரகூடத்தோடு இணைவதாக ஏதேனும் திட்டமா அவனுக்கு? இல்லை அரசே. வழக்கம் போல எவரோடும் ஒட்டாமல் தான் இருக்கிறான். அதனால்தான் தகவல் ஏதாவது அனுப்பட்டுமா என்று கேட்டேன். தேவையில்லை. அவனை இப்போதைக்கு தொட வேண்டாம். எப்போதோ தொட்டு முடித்திருக்கலாம் அரசே. தொண்டை மண்டலமும் திருமுனைப்பாடியும் நம்முடையதாகிவிட்ட பிறகு எதற்காக அவனை விட்டு வைத்துள்ளீர்கள் என்பதுதான் பலருடைய கேள்வியாக உள்ளது. பல்லவனின் சாபம் பலித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பிரம்மராயரே என்ற பராந்தகரின் வார்த்தைகள் அதிர வைத்தன பிரம்மராயரை. என்ன சொல்கிறீர்கள் அரசே? பல்லவனின் சாபமா? என்ன அது என்று கேட்டார் பிரம்மராயர் வேகமாக. என் தந்தையார் ராஜாதித்த சோழரின் காலத்தில் இருந்து இருப்பவர் நீங்கள் என்பதால் அதிக விரிவாக்கம் தேவைப்படாது. சிற்றரசாக இருந்த சோழமானது மாபெரும் பல்லவ பேரரசை வீழ்த்தியதற்கு முதன்மையான காரணம் என்ன என்பது தாங்கள் அறிந்ததுதானே. இப்போதுதானே அது பற்றி பேசினோம் அரசே. திருப்புரம்பியம் போர்தானே நமக்கு பெரிய திருப்புமுனை. உண்மைதான். பல்லவனுக்கும் நமக்குமான அந்த போரில் வெகு வேகமாக நாம் முன்னேறினோம். பல்லவர் படையும் நமக்கு இணையாகவே இருந்தது களத்தில். இருபுறமும் இழப்புகளும் மிக அதிகம்தான். எவர் வெல்வார் என்று எவருமே கணிக்க முடியாத நிலையில்தான் அப்போது நமக்கு துணையாக வந்த ராஷ்டிரகூட படையானது
தொண்டை மண்டலத்தையும் பல்லவர் தலைநகரான காஞ்சியையும் கைப்பற்றி கொண்டது. மிக பெரிய இடியாகி போனது இந்த செய்தி பல்லவத்திற்கு. அதன் பிறகுதான் பல்லவர் படைகள் தோல்வியை தழுவ ஆரம்பித்தன என்றால் கூட அது மிக இல்லை என்றார் பராந்தகர். இதெல்லாம் அனைவரும் அறிந்த செய்திதானே அரசே? ஆம், எவரும் அறியாத சில செய்திகளும் உண்டு பிரம்மராயரே. அதில் ஒன்றுதான் பல்லவன் விடுத்த சாபம். அதன் காரணமாகத்தான் இன்று வரை விட்டு வைத்திருக்கிறேன் ராமதேவனை. அதிலும் நாம் வென்ற பகுதிகளை அவன் ஆள்கிறான் என தெரிந்தும் விட்டு வைத்திருக்கிறேன் என்றார் பராந்தகர் பெருமூச்சோடு. என்ன சொல்கிறீர்கள் அரசே? எனக்கு விளங்கவில்லையே. என் தந்தையான ராஜாதித்த சோழர் பல்லவத்தின் கடைசி மன்னரான அபராஜித பல்லவனை அவனது யானை மேல் பாய்ந்து வாளால் குத்தி கொன்றார் என்பது அனைவரும் அறிந்ததே. ஆனால் இறக்கும் தருவாயில் கூறிய அபராஜிதனின் வார்த்தைகளை எம் தந்தை மட்டுமே அறிவார். அவர் கூறித்தான் நானும் அறிவேன் என்றார் பராந்தகர். அப்படி என்னதான் கூறினார் அபராஜித பல்லவர்? நமக்கும் பல்லவத்திற்கும் இடையே தென்பகுதியில் போர் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் வடக்கு புறமாக தலைநகரான காஞ்சியை தாக்கி கைப்பற்றி கொண்டான் ராஷ்டிரகூடன் என்ற ஒரு செய்திதான் பல்லவத்தின் தோல்விக்கான ஒரே காரணம் என உறுதியாக நம்பினான் அபராஜிதன். ராஷ்டிரகூடத்தின் இந்த துரோக செயலை ஒரு காலம் அவன் மன்னிக்க தயாராக இல்லை. சோழத்திற்கு துணையாக போரிட வேண்டுமெனில் களத்தில் நேரடியாக வந்தல்லவா எதிர்த்திருக்க வேண்டும் ராஷ்டிரகூடன். அதை விடுத்து ஒரு பக்கம் முழு வீச்சில் போர் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் இன்னொரு பக்கமாய் தாக்குதல் நடத்தியது ஏற்கவே முடியாத ஒரு செயலாக கருதினான் அபராஜிதன். தாங்கள் தோற்க காரணமான அந்த தொண்டை மண்டல பகுதியையும் திருமுனைப்பாடி நாட்டினையும் தங்களது வம்சத்தினரை தவிர வேறு எவர் நேரடியாக ஆள நினைத்தாலும் எத்தகைய பேரரசனாகிலும் அது அழிந்தே தீரும் என கண்மூடும் தருவாயில் சாபமிட்டு சென்றான் அபராஜிதன். அது மட்டுமல்ல, அந்த பகுதிகளுக்காகவே இன்று உறவாக இருக்கும் சோழமும் ராஷ்டிரகூடமும் நாளை எதிரிகளாக நிற்கும் களத்தில் என்றும் கூறியிருந்தான். அதே போல்தான் நடந்தது. சில காலத்திற்குள் தொண்டை மண்டலமும் திருமுனைப்பாடி நாட்டு பகுதிகளையும் இணைத்து தனி நாடாக்கி தான் ஆள வேண்டும் என்ற எண்ணத்தில் என் உடன்பிறவா தம்பி கன்னரத்தேவன் துடிக்க, முடியாது என்று சோழம் மறுக்க எதிரிகளாகி போனோம் நாங்கள். அன்று ஆரம்பித்தது இன்று வரை எதிரிகளாகவே தொடர்கிறது. அபராஜிதனின் சாபத்தின் ஒரு பகுதி பலித்து விட்டதை நான் கண்கூடாக காண்கிறேன். அதனால்தான் பல்லவத்தின் கிளை வம்சத்தில் வந்த ராமதேவன் திருமுனைப்பாடி பகுதிகளை தனக்கு சொந்தமாக்கி கொண்டு சுயேட்சையாக ஆளத் தொடங்கியும் அவனை தொடாமல் இருக்கிறேன் நான். அவனை அழித்து விடுவது ஒரு சாதாரண வேலை. ஆனால் அந்த தவறால் சோழத்தின் எதிர்காலம் அபராஜிதன் கூறியது போல பாழாகிவிடக்கூடாது என்பதாலேயே நான் விட்டு வைத்திருக்கிறேன். எக்காரணம் கொண்டும் அந்த இரு பகுதிகளையும் சோழத்தின் நேரடி கண்காணிப்பில் கொண்டு வரக்கூடாது என்ற எனது தந்தையாரின் வார்த்தைகள் இன்னமும் எனக்குள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றன. எவனாவது ஒரு சிற்றரசனின் தலைமையில்தான் அவை ஆளப்பட வேண்டும். நாம் வென்ற பகுதிகள்தான் அவை என்றாலும் நேரடியாக அவற்றினை நம்மால் ஆள முடியாது. இதுதான் அபராஜித பல்லவனின் சாபத்தின் விளைவு. ஒருவேளை நமக்கு பின்வரும் தலைமுறைகளில் எவர் இதனை மீறினாலும், பல்லவ வம்சத்தினை தவிர வேறு எவர் இந்த பகுதிகளை ஆள நினைத்தாலும் அதற்கான விளைவுகளும் கடுமையாகவே இருக்கும். பேரிழப்பும் ஏற்படும் என்பது எனது அசைக்க முடியாத நம்பிக்கை. இணை அரசனாக என் மகனை நியமித்த அன்றே இதனை அவனிடம் கூறிவிட வேண்டும் என்று எண்ணி இருந்தேன். சரியான சமயம் அமையவில்லை இது குறித்து பேச. வானகப்பாடியிலிருந்து அவன் திரும்பியதும் இது பற்றிதான் முதலில் பேச வேண்டும் என்றார் பராந்தகர். அப்படியாயின் எக்காலத்திலும் அந்த இரண்டு பகுதிகளும் நமது நேரடி கட்டுப்பாட்டில் வரவே வராதா? நமக்கு மட்டுமல்ல, ராஷ்டிரகூடத்தின் கட்டுப்பாட்டிலும் நேரடியாக வராது. ஆனால் ஒரு வாய்ப்புண்டு. பல்லவத்தின் கிளை வம்ச வாரிசுகளில் எவராவது சோழத்தோடு நட்புறவு பூண்டு நமக்கு கட்டுப்பட்ட சிற்றரசாக ஆட்சி நடத்தினால் நீங்கள் நினைப்பதுவும் நடக்கும் என்றார் பராந்தகர். அரசே, ஒரு விஷயம் கேட்க வேண்டும் நான். அதற்கு நேரடியான பதில் தேவை எனக்கு என்று பிரம்மராயரை நோக்கினார் பராந்தகர். உண்மையாகவே பல்லவனின் சாபத்தை எண்ணித்தான் விட்டு வைத்துள்ளீர்களா? அவனது சாபம் பலிக்கும் என்ற நம்பிக்கை உண்டா உங்களுக்கு? மதுரையும் ஈழமும் கொண்ட கோபரகேசரியான உங்களுக்கு இது போன்ற நம்பிக்கை எல்லாம் உண்டா? தயங்கியபடியே கேட்டார் பிரம்மராயர். அபராஜிதனின் சாபத்தால் ஆளும் அரசனின் உயிருக்கு ஆபத்து என்றால் நான் துளி கூட அஞ்சி இருக்க மாட்டேன் பிரம்மராயரே. அவன் கூறியது போல நடந்து சோழ பேரரசின் அடித்தளமே ஆட்டம் காணும் எனில்
அப்படி ஒரு விஷயத்தினை எக்காலமும் செய்யவும் துணிய மாட்டேன். அவனது சாபம் பலிக்குமா இல்லையா என்பது பிரச்சனை அல்ல. எம் சோழத்திற்கு எதனாலும் ஒரு சிறு இடையூறு கூட வந்துவிடக் கூடாதே என்ற அக்கறைதான் காரணம். இது தேவையற்ற பயம் என எவர் கூறினாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த விஷயத்தில் நான் பயந்தவனாகவே இருக்க விரும்புகிறேன் என்றார் பராந்தகர் உறுதியாக. அரசே, ஒருவேளை இந்த ராமதேவனே நாளை சோழத்திற்கு எதிரியாகி போனால், ராஷ்டிரகூடத்தோடு சேர்ந்து கொண்டு படையோடு நம் முன்பு வந்து நின்றால்? எதிரே நிற்பது எத்தனை பெரிய மிருகமானாலும் எதிரி என்று நின்றபின் வேட்டையாடி வீழ்த்திவிட்டுத்தான் மறுவேளை பார்க்கும் வேங்கை என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா பிரம்மராயரே? சோழத்திற்கு எதிரி என்று ஆன பிறகு எந்த ஒரு சாபமும் எவருடைய துணையும் ராமதேவனின் உயிரை காப்பாற்றிவிட முடியாது என கூறி பலமாக வாய்விட்டு சிரித்தார் பராந்தக சோழர். அந்த சிரிப்பில் ஒளிந்திருந்த வன்மம் கண்டு மிரண்டு போனார் பிரம்மராயர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.